அது ஒரு சுவாரஸ்யமான சுவை மிகுந்த ஒரு கதை. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும், தேவர்களும் அசுரர்களும் பகைவர்கள் அல்லவா, பகைவர்கள் எப்படி ஒன்றாக சேர்ந்து கொண்டு பார்க்கடலை கடைவார்கள் என்று பல பேருக்கு தோன்றலாம். நான் இன்றைய சூழ்நிலையை வைத்துக்கொண்டு உங்களுக்கு எளிமையாக சொல்லிவிட முடியும். தேவர்களும் அசுரர்களும் பகைவர்கள்தான், ஆனால் ஒன்றாக சேர்ந்து விட்டார்களே எப்படி? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா, கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கும் என்றால் கூட்டணி வைக்காதவர்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து விடுவார்கள். அன்றைக்கே இந்த கதை ஆரம்பமாகிவிட்டது. தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக ஒரு கூட்டணி வைத்தார்கள், பார்க்கடலை கடைய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இதற்கு என்ன காரணம்? அசுரர்கள் பலசாலிகள், அவர்கள் துணை இல்லாமல் கண்டிப்பாக பார்க்கடலை கடைய முடியாது. எனவே தேவர்கள் அசுரர்களோடு சேர்ந்து கொண்டு பார்க்கடலை கடைய அமுத கலசம் வெளிப்படுகிறது. உள்ளே அமிர்தமயமான இந்த உலகத்தினுடைய எத்தனையோ விதமான கொடுமைகளை நீக்கி மரண பயத்திலே இருந்து பாதுகாக்கக்கூடிய வலிமையான அமுதம் அந்த பார்க்கடலை உற்பத்தியாக தொடங்கியது. இந்த அமுதம் வருகிற வரையில் எல்லோரும் ஒற்றுமையாகவே இருந்தார்கள். ஆனால் ஒரு ஆச்சரியம், அமுதம் வந்தவுடனே அவர்களுக்குள் பகை வந்துவிட்டது. எப்படிப்பட்ட பகை வந்துவிட்டது? அசுரர்கள் தங்கள் வலிமையினாலே அமுத கலசத்தை தட்டி பறித்துக் கொண்டு ஓடத் தொடங்கினார்கள். தேவர்களாலே அவர்களை வெல்ல முடியவில்லை. அசுரர்கள் அமுத கலசத்தோடு அந்த இடத்தை விட்டு நீங்கியதும் தேவர்கள் வருந்தி திருமாலை நினைந்து அழுதார்கள். கருணை வடிவமாகிய அந்த பெருமான் மீண்டும் ஒரு பெண் வடிவத்தை எடுத்துக்கொண்டார். கருணை பெண்மைக்கு உரிய ஒரு நிலை, மறந்துவிடக்கூடாது. ஆணுக்கு கடுமை சொந்தம், பெண்ணுக்கு கருணை சொந்தம். நாம் ஆண் பெண் என்ற பேதத்தை எப்போதும் உடம்பை அடிப்படையாக வைத்துக் கொண்டே யோசித்து சிறுபிள்ளைகளைப் போல் பேசிக் கொண்டிருக்கிறோம். மனம்தான் அளவுகோலை ஒழிய உடம்பு ஒரு அளவுகோலே அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மனம்தான் ஒரு அளவுகோலை ஒழிய ஒருபோதும் உடம்பு ஒரு அளவுகோலாக கருத முடியாது. கருணை என்பது பெண்மைக்குரிய தாய்மைக்குரிய கனிவான ஒரு குணம். திருமால் கருணையினாலே பெண்மையாக மீண்டும் மோகினியாக தாயாக அவதாரம் எடுக்கிறார். ஒரு தாயினுடைய பொறுப்பு என்ன? தன்னுடைய குழந்தை கேட்கிற ஒன்றை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது. எனவே மோகினி வடிவத்தை எடுத்த திருமால் அசுரர்களை மயக்கி அவர்கள் கையிலே இருக்கிற அமுத கலசத்தை தன்னுடைய கரத்திலே பெற்றுக்கொண்டு அவர்களை நீராடி வரும்படியாக பணித்துவிட்டு அந்த அமுத கலசத்தை தேவர்களுக்கு பிரித்து வழங்கினார் என்று ஒரு வரலாறு. இது சூழ்ச்சி அல்லவா, வஞ்சனை அல்லவா என்றெல்லாம் 1000 கேள்விகளை கேட்கலாம். வஞ்சனையே வடிவான அசுரர்கள் ஒப்பந்தத்தை மீறி அமுத கலசத்தை தட்டி பறித்து கொண்டு போகிற போது அசுரத்தன்மை உடையவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்த இந்த உலகத்துக்கு என்ன ஆகப் போகிறது என்று யோசித்து அவர்களை வஞ்சித்ததிலே எந்த விதமான தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அசுரர்கள் என்று சொன்னால் நாம் முதல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீய இயல்புகள், முரட்டுத்தனம், வஞ்சனை, பகைமை, கொடூரம், இது போன்ற இயல்புகளை இயல்பாக உடையவர்கள் யாரோ அவர்கள்தான் அசுரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அத்தகைய தன்மைகள் நீடிக்க கூடாது என்பதற்காக அவர்களுக்கு எதிராக திருமால் அந்த அமுத கலசத்தை பறித்தார். பறித்து அந்த கலசத்தை கொண்டு தேவர்களுக்கு வழங்குகிறார். அந்த தேவர்கள் அந்த அமுத கலசத்தை பெற்று நீண்ட ஆயுளையும் மிக உன்னதமான தன்மையினையும் பெறுகிறார்கள். இந்த நிலையிலே மோகினி அவதாரம் எடுத்த அந்த மகாவிஷ்ணு திருமாலை வணங்கி விடைபெறுகிற போது அந்த திருமாலை மணந்து அவர் மூலமாக அளித்த பிள்ளைதான் ஹரிஹர சுதன் என்று ஐயப்பனுடைய வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. நான் இதற்குரிய தத்துவ விளக்கத்தை உங்களுக்கு முன்னர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஹரிஹர சுதன் என்று சொன்னால் ஹரியாலும் ஹரனாலும் வழங்கப்பெற்ற சுதன், குழந்தை என்று அவனுடைய வரலாறு குறிப்பிடுகிறது. எனவே இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான காவல் ஆற்றலை தருவதற்கு அவனை நியமனம் செய்கிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? சிவபெருமானுடைய குமாரனாகிய விநாயகப் பெருமானை நாம் எப்படி குறிப்பிடுகிறோம்? அந்த விநாயகப் பெருமானை குறிப்பிடுகிற போது அவனை நாம் பஞ்சபூதங்களுக்கும் தலைவனாகவே காணுகிறோம். ஆனால் அந்த விநாயகப் பெருமானை கணபதி என்ற நாமத்தினாலே குறிப்பிடுவார்கள். அதாவது இறைவனுக்குரிய கணங்களுக்கு அவன் பதி என்று பொருள். ஆனால் முருகப்பெருமானை தேவ சேனாபதி என்று குறிப்பிடுவார்கள். ஐயப்பனை பூதநாதன் என்று பூதங்களுடைய தலைவனாக குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற இராணுவ அமைப்பு முறையை பார்த்தால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். விமானப்படைக்கு தனியாக ஒரு தளபதி இருக்கிறார், கப்பல் படைக்கு ஒரு தளபதி இருக்கிறார், அதுபோல தரைப்படைக்கு ஒரு தளபதி இருக்கிறார். இது மூன்றுக்குமாக சேர்த்து ஒரு தளபதியாக நாம் ஜனாதிபதியை வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோல விநாயகப் பெருமான் கணபதி என்று சொன்னால் தேவ கணம், அசுர கணம், மனித கணம், பூத கணம் எல்லாவற்றுக்கும் பொதுவான பதி. எனவே அவன் கணபதி. அதில் குறிப்பிட்ட தேவப்படைகளுக்கு மட்டும் தலைவனாக விளங்குகிறவன் முருகப்பெருமான். எனவே அவன் தேவ சேனாபதி. அதில் இருக்கிற பூதப்படைகளுக்கு மட்டும் தலைவன் ஐயப்பன். எனவே அவன் பூதநாதன் என்று ஒரு அருமையான வரன்முறையை, வைப்பு முறையை பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம்
ஒரு ஆழமான ஒரு அமைப்பு முறையை நமக்கு புலப்படுத்துவது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுகிற போது விரதங்களை மேற்கொள்ள சொல்லுவதற்கு காரணமே நம்முடைய உடம்பையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்துவதற்குரிய ஒரு உன்னதமான வழிமுறைதான் அது. வழிபாடு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? வழிபடுவது என்று பொருள். இதனுடைய ஆழமான பொருள் என்ன என்று கேட்டால், ஐயப்பனை கும்பிடுகிறவர்கள் ஐயப்பனாகவே ஆகிவிட வேண்டும். நடக்குமா என்று கேட்கிறீர்களா? சாமி என்று சொல்லுகிறோமே, ஏன்? அதற்குரிய விடையை இதோ சொல்லுகிறேன். மற்ற எந்த வழிபாட்டுக்கும் இல்லாத தனியான ஒரு சிறப்பு ஐயப்பன் வழிபாட்டுக்கு இருக்கிறது. அது என்ன? ஐயப்பமார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது சாமி என்று அழைக்கிறார்கள், ஐயப்பா என்று அழைக்கிறார்கள், மணிகண்டா என்று அழைக்கிறார்கள். முருக வழிபாட்டிலே கூட இது உண்டு. ஆறுபடை வீடு யாத்திரை போகிறவர்கள் ஒருவரை ஒருவர் முருகா என்று அழைப்பதுண்டு. இருந்தாலும் ஐயப்பன் வழிபாட்டில் சுவாமி என்று அழைப்பதனுடைய பொருள் என்ன? ஒவ்வொரு உயிரும் தான் இறைவன்தான் என்பதை உணர வேண்டும். நாம் எல்லோருமே இறைவனில் இருந்துதான் வெளியிலே வந்திருக்கிறோம். இறைவன் இல்லாமல், இறைவனிலே இருந்து நாம் வெளியில் வராமல் தனியாக உண்டாகி இருக்க முடியுமா? ஒரு மூலப்பொருளில் இருந்துதான் எல்லாமே உண்டாகி இருக்கிறது என்று பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஒரு மூலப்பொருள் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது என்று சொன்னால் இறைவன் உலகத்துக்கு மூலமானவன். அந்த சுவாமியில் இருந்துதான் நாமெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கிறோம். இந்த உண்மையினை உணர்வதற்கு ஐயப்ப வழிபாடு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் சுவாமி என்று அழைக்கிற போது இதை செயற்கையாக அர்த்தமில்லாமல் நாம் அழைக்கக்கூடாது. உண்மையிலேயே அவர் சுவாமி என்று நாம் உணர வேண்டும். நாம் சுவாமி என்பதை அவரும் உணர வேண்டும். இதற்கு முதல் முக்கியம், நாம் சுவாமி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவா என்று ஒருவரை ஒருவர் அழைக்கும்படியான உன்னதமான வழிபாடு ஐயப்ப வழிபாடு. வழிபடுதல் என்பது வழிபாடு என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அதுவாகவே ஆகிவிட வேண்டும். எப்படி? ஐயப்பன் பிரம்மச்சாரிய ஒழுக்கம் உடையவனாக காட்சியளிக்கிறார். யோக பட்டம் கட்டிக்கொண்டு சபரிமலையிலே வீற்றிருக்கிறார். யோக பட்டம் என்பது 2 முழங்கால்களையும் இணைத்தபடி அவன் கட்டியிருக்கிறானே, அந்த அற்புதமான அமைப்புக்கு யோக பட்டம் என்று பெயர். யோக நரசிம்மர் என்ற நரசிம்ம சிற்ப சாஸ்திரத்தில் இது போல அமைப்பது உண்டு. எனவே அவன் ஒரு யோகி, யோகேஸ்வரன். அந்த யோகியாக இருக்கிற போது பிரம்மச்சரிய விரதம் மிக மிக அவசியமாக அதில் காணப்படுகிறது. உலக ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு உலக இன்பங்களை துய்க்காமல் பொறி புலன்களை அடக்கி ஆளுகிற ஒழுக்க நெறி ஐயப்ப வழிபாடு. சில புராணங்களில் பூரணை புஷ்கலை என்ற தேவியரோடு ஐயப்பன் காட்சி அளிப்பதாக உண்டு. பூரணா புஷ்கலா என்கிற தேவியரோடு விளங்குவதை பூரணா புஷ்கல சமேதர ஸ்ரீ ஐயப்பன் என்று குறிப்பிடுவது உண்டு. அது ஒரு வகையான வழிபாட்டு முறை. இருந்தாலும் சபரிமலையில் நாம் வணங்குகின்ற சாஸ்தா என்கிற பெரிய தெய்வம் எந்த விதமான தேவியோடும் அருகிலே இல்லை. உலக இன்பத்தை தூய்க்கிற மனோபாவமற்று பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் துறவு நெறியில் வாழ்வதற்குரிய வாழ்வு நெறியை கற்றுக் கொடுப்பது இந்த வழிபாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. மனிதர்கள் எப்போதும் போகத்தில் இருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் ஆசை, சிற்றின்பம் இதனுடைய எண்ணத்திலேயே இருக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் கெட்டுப்போவதற்கு 100க்கு 90 பேர் தயாராக இருக்கிறார்கள். இன்னும் 10 பேர் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். எனவே மனிதர்கள் கெடாமல் தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிற ஒரு சிறந்த வழிபாடு ஐயப்பன் வழிபாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு விளம்பர பொருள்களில் கூட நீங்கள் பாருங்கள், பெண்கள் படங்களையே வெளியிடுகிறார்கள். சம்பந்தமில்லாத ஒரு படம், ஒரு சாதாரணமான புகையிலை சுருட்டு விளம்பரம், அதில் கூட ஒரு பெண்ணின் படத்தை தானே அச்சடிக்கிறார்கள். ஏன்? சிற்றின்பம், போகம், மோகம் இவற்றிலேயே மனித மனம் உழந்து கொண்டிருக்கிறது. இந்த கீழான எண்ணங்களிலே இருந்து மனிதன் மேலே வர வேண்டாமா? அவனுக்கு உயர்ந்த எண்ணங்கள் தோன்ற வேண்டாமா? தான் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு பொருள் என்கிற எண்ணம் அவன் மனத்திலே உண்டாக வேண்டாமா? அந்த எண்ணத்தை ஊட்டுகிற வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதனால் தான் பிரம்மச்சரிய நிலையிலே ஐயப்பனை வணங்குகிறார்கள். ஐயப்பமார்கள் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை 1 மண்டல காலம் மேற்கொள்ளுகிறார்கள். மாலை அணிந்து விரதம் இருந்து என்று பாடுகிறார்களே, விரதம் இருந்து என்றால் என்ன விரதம்? சாப்பிடாமல் இருப்பது மட்டும்தான் விரதமா? ஐயப்பமார்கள் அன்னதான பிரியன் என்று சொல்லி உணவை உண்ணுவதை ஒரு கலையாக வைத்திருக்கிறார்கள். எனவே உண்ணுவது ஒரு தவறு என்று ஐயப்ப வழிபாட்டில் பேசப்படவில்லை. அவன் நெய்யபிஷேக பிரியன், அன்னதான பிரியன், பாலபிஷேக பிரியன் என்றெல்லாம் கொண்டாடப்படுவதாலே பால், நெய் போன்றவற்றை பொதுவான விரத காலத்தில் சேர்த்துக் கொள்ளாதவர்கள் கூட, விரதம் என்றால் பாலும் நெய்யும் சேரக்கூடாது என்று கருதுகிறவர்கள் கூட ஐயப்பனுடைய விரத காலத்தில் பாலும் நெய்யும் சேர்த்துக் கொள்கிறார்கள். எனவே உணவு உண்ணுவது என்பது இறைவனுக்கு விரோதமான எண்ணம் அல்ல.
அந்த உணவை கொண்டு தவறான உணர்வை பெறுவதுதான் விரோதம் என்ற அழகான கருத்து ஐயப்ப வழிபாட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஐயப்பனுடைய அந்த அற்புதமான வழிபாட்டில் இன்னும் பல நுட்பமான செய்திகள் இருக்கின்றன.